வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாடு. 2026 ஆண்டு இந்த வீடியோ போகிறது முன்னே சொல்கிறேன், கடும் பம்பல் வீடியோ தான் இருக்குமா. ஸோ எனக்கு வீடியோ தயாரிக்க முன்னே சிரிப்பா நீங்கள் கொஞ்சம் பம்பலாக இருக்க மட்டும் எதிர்பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு 2026 ஆண்டு சிரிக்கா கதடா ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதி 19 தேதி இன்றைக்கு சரிதானே. என்னடால் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் வந்து இந்த முஸ்லீம் பெண்களுடைய தாதிய உடை தொடர்பாக அடிபாடு நடந்து கொண்டு இருக்குது சரிதானே. இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை காய்ச்சி போட்டு பொம்பலாக கதை கொஞ்சம். ஸோ இந்த முஸ்லீம் மக்களுடைய இந்த தாதிய உதவியாளர்களுடைய உடை தொடர்பான பிரச்சனை இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் அதில் மாற்றி ஆளும் தரப்பு எதிர்கட்சின்னு சொல்லி இது பெரிய அரசியலாகவே நடத்தி கொண்டிருக்கானுங்கள். அது எங்களுக்கு வேறு பிரச்சனை. அது சம்மந்தமாக நான் இங்கே கதைக்கல. அது சம்மந்தமாக ஆல்ரெடி கதைச்சிட்டேன். நான் அது சம்மந்தமாக நான் கதைக்க விரும்பலை. இப்போ இன்றைக்கு என்ன கதைக்கு போகிறோம் என்றால், அந்த விடயம் தொடர்பாக நான் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு வெங்காயம் சொன்னால் வெங்காயத்துக்கு வேணியா இல்லை, நான் வெங்காயம் சொல்ல மாட்டேன், அது நல்ல சாமான். இது என்னென்னு சொல்கிறது, என்னென்னு சொல்லுவோம் ஐயாவை, அப்படியே ஆடு மாட்டை சொன்னால் ஆடு மாடு கோவிக்கும். வெங்காயம் சொன்னால் வெங்காயத்துக்கு மரியாதை இல்லை சரிதானே. வெலசு என்று சொல்லுவாங்க. வெலசு அது எங்களுடைய வெலது குறைந்தது என்று சொல்லுவாங்க. அதில் எங்கள்ட யாழ்ப்பாணத்தில் இருக்குது வந்து வெலஸ் அண்டுவாங்க. வெலசு எங்கள்ட மெட்சர் சொல்லுவார் தினிசு, தீனா நீனா சூனா தினிசு ரெண்டுவார்கள். அதாவது வந்து இந்த சின்ன சாமான் என்ற அர்த்தம் சரிதானே. ஸோ இந்த பொருள் பண்டம் அல்லது இந்த தூசரம் ஒன்றுமே கதைக்கிற தூசரம் போர்க்கொடி தூக்கிட்டா காது அடிக்கிற ராஸ்கர். பண்டம்னு சொல்லலாம். இந்த தினிசு அல்லது இந்த சாமான் உண்டு மட்டக்களப்பில் இருந்து தேவையில்லாமல் அர்ச்சுனாவோட நோட்டி இப்போ நொங்குனோர உரிக்க போகிறேன்டா. நாங்கள் எதிர்பார்க்கிறது இப்படி யாராவது வந்து மாட்டணுமெண்டு சரிதானே. அப்போ தான் கொஞ்சம் யூடியூப்பும் இன்ட்ரெஸ்டாக போகும். அதே மாதிரி இந்த வேறு நொங்குகளுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நொங்குகளுக்கு நாங்கள் சோஷியல் மீடியா சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சீரியஸாக சில விஷயம் கதைக்கணும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் பேசுகின்ற ஒரு நொங்கு ஒரு வெலச ஒன்றுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். அந்த வெலச யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மாநிலம் என்ன பேர் உண்டு அவனுக்கு, ஏதோ ஒரு பன்னாட்டு ஒன்று பொறங்கடா. கிழக்கு மாநிலத்தின் ஈரோஸின் இயக்கத்தினுடைய என்ன பேர் இதுக்கென்றால் சுபாஷா கபாசா. பேர் தெரியல ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் பேர் தெரியலதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆன ஆள் இல்லை, பேர் தெரியல மன்னிச்சு கொள்ளுங்க சரிதானே. இன்னும் ஈரோஸ் இயக்கத்துக்கு சுபாஷா கபாஸ் என்கிற நபர் வந்து அண்மையில் இந்த முஸ்லீம் மக்களுடைய இந்த உடை சம்பந்தமாக தேவையில்லாமல் நொட்டி இருப்பார். கிழக்கு மாநிலத்தில் இருந்து கிஸ்புல்லாவுக்கு வழக்கு போடணும், குஸ்புல்லாவுக்கு முன்னாடி முதுகிருந்தா போய் போடண்டாப்பா தூக்கி அடிப்பானே உனக்கு அங்கே சரிதானே. அதை விட்டு போட்டு கிஸ்புல்லாவுக்கு வழக்கு போடணும் அப்படி இப்படி என்று சொல்லி. என்ன நான் இந்த சண்டைக்கு வர இல்லை, கிஸ்புல்லாவை இதுக்கு இழுக்கு இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். நான் அந்த நல்ல மெடிசல் அந்த தெண்டை வாழ போகுது, இன்னும் கட்டா டாக்டர் இப்படி டாக்டர் ரெண்டுமா இருங்க எப்படி இருவீங்க அண்ணன் போயிட்டே இருக்குமா. அந்த என்னோட ஒரு சண்டையும் இல்லை. ஆனால் நம்ம வீடியோவில் கலைக்க போகிறது வந்து இந்த வெங்காயம் இல்லை மன்னிக்கோணும், வெங்காயம் சொன்னதுக்கு மன்னிக்கோணும். இந்த வெலசு சரிதான், இந்த கிழக்குமான வெலசு யூரோஸ் இயக்கத்தை சேர்ந்த இந்த வெலசுக்கு சம்பந்தமாக கலைக்க போகிறோம். இந்த வெலசு வந்து மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் ஃபன்னாக தான் யூடியூப் வச்சிருக்கிறது சரிதான். ஆற்றல் எடுக்கிறது கட்டே வாலிபர் வந்தவன்றா நான் சரிதானே. மொக்கு சாப்பிராணியாக இருக்கிறாய் நேர கட்டி இடம் வேறு கதைப்போ இது என்ன மீடியாவாக இருக்குது சரிதானே. கேளுங்கடா இந்த கதையை கேளுங்க சரிதானே. சிங்கம் முறையாவது மாட்டிக்கார் வீடியோட இவட்ட கதை கேட்பாங்க. ரெண்டு யார் ராணி ஏண்டா இந்த தேவையில்லாவே இல்லை சிவனே என்று இந்த முஸ்லீம் ஜனமும் இந்த தமிழ் ஜனமும் சிவனே என்று கிழக்கு மாநிலத்தில் அவனுக்கு 1000 பிரச்சனைடா. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வேலைக்கு வழி இல்லை, அவனோட பிஸ்னஸ் எல்லாம் நாசம் அடிச்சு வச்சிருக்கான். இந்த என்பிபி வந்து அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதில் நீ எங்கேருந்து வந்து வரியா குரங்கு வந்திருந்தோண்ட கதை உண்டு. இந்த கதையை கேட்ட உடனே கடும் பம்பல்றாப்பா இந்த ஆள். வயசுக்கு அப்போ வீட்டை சொல்லியிருக்கானுங்கள், வயசுக்கு மூத்தவனுங்களுக்கு மரியாதை விடுக்க சொல்லி
அதோட விலங்குகளுக்கு பாரபட்சம் காட்டாம அன்பு செலுத்த சொல்லி வீட்டு அம்மா அப்பா படிப்பிச்சிருக்காங்க. சரிதானே? ஸோ எனக்கு என்னென்றால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு வெங்காயம்னு சொல்லி ஃபீல் ஆகுதுடா. நீ வெங்காயம் இல்லை, வெங்காயம் ஒரு முக்கியமான சாமான் சாப்பாட்டில். சரிதானே? வெங்காயம் இல்லைன்னா வீட்டில் ஒரு சாப்பாடு சமைக்கிறேன். ஆனால் வெங்காயம் நீ ஒரு நார்ன சொல்ல வரையிலடா. சரிதானே? ஸோ இந்த கிழங்கு வந்து என்ன நொட்டி இருக்கார், அது மைக்குக்கு முன்னால போயிருந்து கொண்டு நொட்டி இருக்கிறார். நான் திருப்பி நொட்ட போறோம். இதை கேள். சரிதானே? பொறுங்க வர இந்த வீடியோ போடுறேன். வெங்காயத்துட்டு யாழ்ப்பாணத்துல அர்ஜுனாண்ட ஒரு பைத்தியம். நான் தான் அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற இவர் சொன்னாள். சரிதானே? இன்னைக்கு இவரு கொடுக்க போறோம் பாருங்க. பலமா வந்து மாட்டிக்கார என்ன காய்ச்சிருக்காரு பாப்போம். சரியா? வாங்க பக்கத்து. இந்த பைத்தியம் கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் வந்து கிழவன் எங்க பிடிச்சவன் யாரு, இவனுக்கு என்ன தெரியுமோன்னு சொல்லி ரொம்ப கேவலமா என்ன பற்றி என்ன அவனுக்கு தெரியுமோ தெரியல. ஹலோ, எனக்கு விளங்கல. இந்த வீடியோ வந்து நான் 2 நாள் எடிட் பண்றேன். அதால ட்ரெஸ் கோட்டுகள் மாறுபடும், யோசிக்க வேண்டாம். எனக்கு விளங்கல. இவர் பெரிய அப்பாடாக்கார். இவர் உலகம் முழுக்க இவர் தெரியும். இவர் பெரிய டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், பரதேசி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒண்ணு தெரியுமா தெரியாது. அதுல உன்ன எங்களுக்கு தெரிய வேணும். எங்கடா போய் சொல்லி அழுகிறது கூட காமெடியல. நீ எல்லாம் அப்பா டக்கரடா. உன்னை கனவேருட படத்தை காட்டி கேட்டு நான் இந்த விரலி வெங்காயத்தை தெரியுமான்னு கேட்டுறான். ஒருத்தன் கூட தெரியும்னு சொல்லலடாமா. பேத்து பார்த்தேன். சரி, ஒரு யூடியூப்ல வீடியோ அடிச்சு போடுவோம். அதுக்கு பிறகாவது யாராவது பார்த்துட்டு உண்ட பேரை சொல்லுவான். இப்ப உண்ட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. உண்ட பேரை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு நீ ஒரு அப்பா டாக்கர் இல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சரிதானே? மிச்சத்தை கேட்போம். நான் நினைக்கிறேன் போராட்ட அரசியல் வரலாறு 44 வருஷத்திலும் அவன் வயசு கூட இருக்காது அனுபவம். அவன் ரொம்ப மோசமா கேவலமா காய்ச்சிக்கிறான். நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான் 2 வருஷம் தான் அரசியலுக்குள்ள வந்து எனக்கு விளங்கல. நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான் நோமம். ஆனா நேற்று பெஞ்ச மழைக்கு புழைஞ்ச என்னடாப்பா சொல்றது, நேற்று பெஞ்ச மழைக்கு முளைச்ச காளான் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்ரா. நான் அதை ரிசைன் பண்ண போறேன் வெங்காயம். ஆனா என்ன தெரியும், இவ்வளவு பார்லிமெண்ட் எம்பியா இருந்து தெரியான்னு சொல்றேன்டாப்பா. சில நேரம் நீ இருந்திருக்கலாம் எங்கேயாவது. பார்லிமெண்ட் எம்பியா இருந்தியா, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஏதாவது ஆனாவன்னா படிக்கியா எனக்கு தெரியாது. கைய தூக்கி காட்டு தயவு செய்து உனக்கு 1-2-3 நாள் என்ன தெரியுமான்னு சொல்ற கேளு கதைய. 44 வருஷமாம் போராட்ட அனுபவமாம் எனக்கு விளங்கல. வெங்காயம் உன்ன மாதிரியான ஆக்கள் நான் சொல்லவா, நான் நேற்று முன்ன பேர் தான் காய்ச்சி நான் பாராளுமன்றத்துல உன்ன மாதிரியான வெங்காயங்கள் தாண்டா இந்த தமிழ் முஸ்லிம் உறவை சிதைச்சது. சீரியஸான கதை. உங்களுக்கு தெரியுமா? கிழக்குல அந்த காலத்துல நடந்த படுகொலைகள் எல்லாத்துக்குமே தமிழ்ல விடுதலை புலிகள் என்றுதான் எல்லாருமே சொன்னவ. ஏனென்றால் புலிவேசம் போட்டுக்கொண்டு இந்த நாயல் தான் அந்த காலத்துல போய் முஸ்லிம்களை வெட்டியும் கொண்டும் புதைச்சும் கற்பழிச்சும் கொலை செஞ்சது உங்களை மாதிரியான நாயலடா. விளைஞ்சா உங்களெல்லாம் அந்த நேரத்துல போட்டு புதைச்சிருக்கணும். இயக்கம் எங்கேயாவது ஓடி இருப்பியல், இல்லாட்டி விழுந்து கும்பிட்டு இருப்பியல். விளைஞ்சா நீங்கள் தாண்டா அந்த கருணா பிள்ளையானந்த நாசமரத்த கும்பலுக்கு பின்னால இருந்து கொண்டு இந்த அப்பாவி முஸ்லிம் ஜனத்தை வெட்டுறதும் குத்துறதும் கற்பழிக்கிறதும் அவங்கண்ட பள்ளியில போய் குண்டு வைக்கிறதும் எல்லாம் செய்ததும் உங்களோட யூரோஸும் இந்த மன்னாடி தான். டே அந்த காலத்துல நான் பிறந்திருந்தேன் பாய், உனக்கு வாயால ரவுண்ட்ஸ் வழியால வந்திருக்கும். விளைஞ்சா உனக்கு கீழால வச்சிருப்பேன், வாயால வழியால வச்சிருக்கும். உங்களை மாதிரி ஒரு இனத்தின் துரோகியல்டா. இன துரோகியல் நீங்கள் முதலாவது. 2வது ஒரு இன விரோதியல். இன துரோகியாம் இருந்து கொண்டு இன விரோதியாம் இருந்து கொண்டு இன துவாசியலடாப்பா. உங்களுக்கண்டே தமிழ்ல கணக்க வசனங்களை படைச்சிருக்கிறாங்க. இன துரோகியல், இன துவசியல், இன விரோதியலடா. 3ம் நீங்கள் தான். விளைஞ்சா இன சீரழிப்பானுகள் இப்படி சொல்லிக் கொண்டே போலாம். வெங்காயம் உனக்கு தமிழ் விளங்கு தெரியாது. உங்களை மாதிரியான ஆக்கள் தாண்டாப்பா அந்த காலத்துல அப்பாவி தமிழ் ஜனத்தையும் கொலை செஞ்சுட்டு முஸ்லீம்ன்ற பேர்ல போட்டது, முஸ்லீம் ஜனத்தையும் கொலை செஞ்சு போட்டு புலிகள்ன்ற பேர்லையும் போட்டது. அடிச்சு உங்களுக்கு அடிக்கணும்டா, உங்களுக்கு அடிக்கணும். 50-100 வருஷம் வழக்கு போட்டு என்ன நாங்கள் மட்டக்களப்புல பிறக்கவும் இல்லை, மட்டக்களப்புல ஒழுங்கான தமிழனும் இல்லை. அதான் பிரச்சனை. உங்களை மாதிரி நாங்கள் எல்லாம் நடக்க விட்டுருக்காங்க ரோட்ல. நாங்கள் ஜூரோஸ் பூரோஸ் என்று சொல்லிக்கொண்டு மட்டக்களத்துல தமிழனும் இல்லை. அடி அம்பாறையில இருந்து வந்தவன், மட்டக்களப்புல இருந்து வந்தவன் தாண்டா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முழுக்க அடிபட்டு செத்தது. விளைஞ்சா உங்களை மாதிரியான துரோகியல் தான்
இன்றைக்கு இருந்து கொண்டு 44 வருஷம் அனுபவம். அவனை விளங்கல வெங்காயம் 44 வருஷம் என்னத்த புடுங்கினியண்டு எனக்கு விளங்கல. என்ன கவலை என்றால் உங்களை மாதிரியான எல்லாம் மைக்கு முன்னால வந்திருக்கிறதுக்கு மைக்க நிட்டுறாங்களே சக்தி, சூரியன், ஹிரு, வெக்கங்கிட்ட ஊடகம், வெங்காய கதையை கேட்கறதுக்கு வந்து மைக் அடி உன்னை எங்கேயாவது வச்சு செய்ய போறாங்களா அது மட்டும் ஷுவர். நான் மற்ற கிளப்பு வரமாட்டேன். ஆனால் உன்ன மாதிரியான கேவலமான ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆக்களை இயற்கை பார்த்து கொள்ளுமா நினைக்கிறேன். எனக்கு விளங்கல. நீ எத்தனை பேரை கற்பழிச்சிருப்ப, எத்தனை பேரை சிதைச்சிருப்ப, எத்தனை கொலைகளை செய்திருப்பாய், எத்தனை குழந்தை பிள்ளைகளை நாயை வெட்டி இருப்பாய், வெட்டி கொலை செஞ்சிருப்பாய். முஸ்லீமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், நீ எந்த உலகத்திலேயே இருக்க கூடாத நாயிடா. விளங்க. நாங்க பிறந்தல இருந்து 39 வருஷம் படிச்சு டாக்டரா தான் வேலை. நாங்க யாரை சிதைக்கவும் இல்ல, யாரை ரேப் பண்ணவும் இல்ல, யார்கிட்ட காசை களவெடுக்கவும் இல்ல, யாருக்கும் பின்னால போய் முதுகுல குத்தவும் இல்ல, வயசு போனவங்களை அடிச்சு வெட்டி புதைச்சு போட்டு இயக்கம் வெட்டிட்டு சொல்ல பண்ணவும் இல்ல, குழந்தை பிள்ளைகளை ரேப் பண்ணி போட்டு முஸ்லிம் தீவிரவாத குழு வெட்டிட்டு சொல்லி அந்த பேரை போடையில நாங்க வடிவா விளங்கி கொள்ளு. விலாங்குன்னா விலாங்கு கவலை செம்மறி. உன்ன மாதிரியான பரதேசியில நடமாட விட்டுருக்கவே பிரச்சனை. உங்களை தாண்டா இந்த பழைய ஒட்டுக்குழு ஹீரோஸ் மண்ணாடி உங்களை மாதிரியான இந்த ஒட்டுக்குழுக்களை தாண்டாப்பா இவங்க சரியான முறையில என்னென்ன செய்யணும் என்றால் ஒழுங்கான அரசாங்கமா இருந்தா உங்களை மாதிரி ஒட்டுக்குழுக்களுக்கு தாண்டா வழக்கு போட்டுக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு நீங்க போய் ஹிஸ்புல்லாண்டு அவங்களுடைய ஆக்களை வெட்டுறது, அவனுகள் வந்து தமிழரை வெட்டுறது, மாறி 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 கிழக்குல ரத்தம் ஓடினது உங்களை மாதிரியான நாயலால. மவனே நீ மட்டும் எங்கேயாவது ஒரு நாளைக்கு வழக்குல மாட்டு பார்த்துக்கொள்றேன். நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட நாய் உனக்கு வந்திருந்து கொண்டு ஒரு வீடியோல கதைக்கிற அளவுக்கு உனக்கு எவ்வளவு துணிவிருக்கோன்னு சொல்லி பாரு. ஹீரோஸும் மண்ணாங்கட்டியும் அந்த காலத்துல போய் கற்பழிக்கிறதும், ஆக்களை சிதைக்கிறதும், வீடுகளுக்குள்ள வந்து களவெடுக்கிறதும், பிச்சைக்காரண்ட காசுல பறிச்சுண்டு போறதுக்கும் நீங்க கதைக்கிறீங்க. என்ன ஒரு மிச்ச கதையும் கேட்போம். ஒரு டாக்டர் சொல்லி நீ முதலடாப்பா 2 போட்டோ எழுதி முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு கொடுத்துரு டாக்டர் சொல்லி விளங்குதானே. நீ சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. உனக்கு பைத்தியம் முத்திட்டு சரியா. உனக்கு இந்த வெளிநாட்டுல உள்ள அந்தி மாதிரி கொஞ்சம் பேர் காசு அனுப்பி உன்னை கெடுத்து போட்டாங்க. அந்த சாவச்சேரி மக்கள் நீ நல்லதை செய்வாய் என்ற அந்த எண்ணத்தோடு தான் உனக்கு வாக்களித்தவங்க. அந்த மக்களுக்கு நீ என்ன செய்துக்கிறான்னு கேட்டா ஒன்றுமே இல்ல. உன்னால செய்ய முடியாது. ஏன்னா நீ பைத்தியம், நீ மெண்டல். 2 வருட காலமா ஒரு 6-7 ஃபைல கொண்டு திடுறாய் ஒவ்வொரு மீட்டிங். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டரை തന്നെ மடுத்து தீர்வு கண்ட சரித்திரமும் இல்ல. சரியா. உனக்கு பைத்தியம் முத்துனதால நான் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள படிச்ச புத்திஜீவிகள் பாமர மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நான் உனக்கு கொண்டு சொல்லவா மச்சான். நான் 2006ஆம் ஆண்டு இந்த சுகாதாரத்துறைகளை என்டர் பண்ணிட்டேன். 2006ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து 2006 டிசம்பர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டென்டல் ஃபேக்கல்ட்டிக்குள்ள போயிட்டேன். இன்றைக்கு 2026டா. அப்ப உனக்கு கணக்கு சில நேரங்கள்ல நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் உனக்கு 2026ல இருந்து 2006 கழிச்சா 2000 என்று சொல்லக்கூடிய அதிபுத்தசாலி உனக்கு. ஆனா நான் உனக்கு சொல்றேன் அது 20. சரிதானே. கஷ்டப்படாத கையால் எண்ணி என்னோட 2000 கையால் எண்ணுன்னு யோசிப்பாய். பாவம் 20 வருஷம். 20 உனக்கு என்ன தெரியுமா? 2-0. இங்கிலீஷ்ல சொல்றான்டா 2 டிகேட்ஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது தமிழ்ல சொல்றாங்கன்றா 2 சகாப்தம் என்று சொல்லுவாங்க. ஒரு சகாப்தம்ன்றது 10 இயர். சரிதானே. சோ இந்த 2 சகாப்தமா அல்லது 2 டிகேட்டா நான் இந்த மருத்துவத்துறைகளை இருக்கேன். சரிதானே. அதோட என் வாழ்க்கையிலடாப்பா நான் படிச்ச பாடங்கள்ல சரிதானே டென்டல் ஃபேக்கல்ட்டியில இருந்து அங்கே படிச்ச 2 வருஷமா இருக்கலாம், அல்லது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில போயிருந்து படிச்ச 5 வருஷமா இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் செஞ்ச அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கலாம், அல்லது படிச்ச பாடங்கள் புத்தகங்களுக்குள்ள எனக்கு விருப்பமான புத்தகம் மச்சான் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி. உனக்கு அது என்னென்று விளங்குது வரியா பாவம். சரிதானே. டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி ஒன்று இருக்கு. சரிதானே. அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி மச்சான் இந்த அளவு மொத்தம். சரிதான். நான் அதை அக்குவர் அணிவரா படிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு அது பயங்கர விருப்பம். டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி வடிவா விளங்களுக்கு சொல்றேன். கதையில கேள். ஏன் இதை உனக்கு சொல்றேன்டா, 2016 இன்டர்ன் செய்த நான் 2024 வரைக்கும் பல இடங்கள்ல வேலை இருக்கிறேன். தெல்லிப்பட வைத்தியசாலை தெரியுமா உனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. ஏனென்றால் உனக்கு இன்சைட்டுகள் இருக்குமோ, இன்சைட் பூவாரோன்னு அல்லதோ எனக்கு தெரியல. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைன்னு ஒன்று இருக்குது. அங்க சைக்காட்ரி பேஷண்ட்ஸுக்கு தான் ட்ரீட் பண்றது. அங்க நான் வேலையும் செஞ்சிருக்கிறேன். அங்க ஸ்டூடெண்டா இருக்க போய் எக்கச்சக்கமான சைக்காட்ரி பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன். அது பிறகு உனக்கு அங்கோட நீ வளமையா இருந்துட்டு வருவிய இடம் அங்கேயும் நான் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். அங்கேயும் போர்ட்ல வேலை செய்திருக்கிறேன். சரிதானே. அங்கோடையிலும் வேலை நான் தெளிப்பேன். ஏன் இவன் சொன்னா நம்ப மாட்டேன். பேராதன வைத்தியசாலையில இருக்கிற சைக்காட்ரி யூனிட்டுக்கும் அடிக்கடி போய் நான் பேஷண்ட் பார்த்துட்டு வரேன். சரிதானே. அங்கே உன்ன கண்ட ஞாபகம் இருக்கு. அதை நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு ஜோதிச்சேன்.
எங்கடா நான் உனக்கு கண்ட ஞாபகமா இருக்கே கண்ட ஞாபகம் இருக்கேன். தயவு செய்து ஒரு சைக்காட்ரி பேஷனுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தல தானே. ஆனா பொதுமக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்றால், நாங்கள் ஓட்ல வந்து எல்லா சைக்காட்ரி பேஷனையும் வருஷ கணக்கா வச்சிருக்கிறேன். இப்ப முத்திட்டு தெரிஞ்சா அதுல கூட்டி கொண்டு வந்து ஓட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இப்ப உங்களுக்கு தெரியும் சட்டியா முத்தி இப்படி மைக்கேலுக்கு முன்னால இருந்து கத்துறதுக்கு வந்து ஐஎம் இன்ட்ராமஸ்கியூல ஐஎம் ஹலோபிரிடோல் 5 மில்லிகிராம் அடிக்கலாம், 10 மில்லிகிராம் அடிக்கலாம், இல்ல தேவைப்பட்டாரு 20 மில்லிகிராம் எடுத்து குத்தலாம், வேற வழி இல்லை. சரிதானே. இப்ப இந்த விலங்கு எங்கேயாவது நீங்க கண்டீங்கன்னா கொஞ்சம் பத்திரம். ஏனென்றால் இந்த விலங்கு வந்து இப்ப சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அந்த பழைய வீடியோட சரியா பாதிக்கப்பட்டுட்டு விலங்கு. சரிதானே. சோ இது எங்கேயும் தெரியும், ஆக்களுக்கு கடிக்க பார்க்கும். இந்த பல்லுல இருந்து டெட்டனஸ் வர்றதுக்கு சாத்திய கூட. சரிதானே. இது மூஞ்ச பார்க்க விலங்கு வருஷ கணக்கா முகம் கழுவி இருக்காதுன்னு அவே பல்லுல இருந்து டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் கூட, அவை கடிக்கும். கவனம். அதே நேரத்துல இந்த விலங்கு கேட்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா பேஷண்டையும் வந்து நாங்கள் ஓட்ல வச்சிருக்கிறேன். ஒரு மருத்துவரா ஒரு டாக்டரா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா பேஷண்டையும் வச்சிருக்கிறேன். சரியான சிவியரா வரைக்குள்ள அதுக்கு ஹலோபிரிடோர்ல இருந்து ஆன்டிசைகோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த எபிசோட்ஸை குறைச்சு நாங்கள் மெயின்டெனன்ஸ் ட்ரக்கோட வீட்டை தான் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறது. மெயின்டெனன்ஸ் ட்ரக்ஸ் ஒன்றை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு சிவியர் டிப்ரெஷன் சர்ட்டடினோ அல்லது வந்து அமிட்ரிப்ளினோ இல்லாட்டி லித்தியமோ என்னத்தையோ போட்டு பேலன்ஸ் பண்றது, மூட்டை ஸ்டெபிலைஸ் பண்றேன்னு சொல்லுவார்கள். மூட் ஸ்டெபிலைசர் அல்லது செடேஷனை போட்டு அனுப்பி விடுறது. சிலதுகள் என்ன செய்யும் என்றால், கொஞ்சம் ஓரளவு தெளிஞ்சதுகள் வீட்டுல போயிட்டு இருந்தோடனே இந்த மருந்துகளை எடுக்கும் தொடர்ந்து. சோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சிலது என்ன வேண்டாம், வீட்டை போன உடனே ட்ரக்கை விட்டு வீட்டை இருக்கிற ஒன்றுக்கும் சொல்லுபடியாது இப்படி ஷர்ட்டையும் கிட்டையும் போட்டு கொண்டு வந்து மைக்கேலுக்கு முன்னால வந்திருந்து கதைக்கும். சோ அந்த நேரத்துல இப்ப இது இவருக்கு ட்ரீட் பண்ணின டாக்டர் மேருக்கு விளங்கும் இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு தெரியாது, நான் இவரை ட்ரீட் பண்ணல. சோ இந்த பாவம் மனநோயாளிய நாங்கள் உண்மையாவே நான் ஒரு மருத்துவரா இருந்தோண்டு இவர் ஒரு மனநோயாளி என்று எனக்கு சொல்ல இயலாது. உங்களுக்கு விளங்குது, அவங்க பேஷண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வழியால சொல்ல இயலாது. இவர் ஒரு மனநோயாளி என்று சொல்றதும் ஒரு மருத்துவரா இருந்து கொண்டு எனக்கு இவன் பாராளுமன்றத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க கனவேர் கதை கேட்கல, நான் திருப்பி கதைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் எதிக்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது வந்து ஒரு டாக்டரா இப்போ எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறோம். ஸோ மெடிக்கல் எதிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் எதிக்ஸை வச்சு கொண்டு எங்களால ஒரு நோயாளிய வழியால காட்டல அது இவர் ஒரு நோயாளி என்றா அவே இவரை நோயாளியா இல்லையான்ற எனக்கு தெரியாண்டுதான் கன்க்ளூட் பண்ணணும். ஏனென்றால் பாவம் சரியா இப்போ ஒரு டாக்டரால் வந்து பப்ளிக்கா ஒரு ஆளுடைய வீடியோ போட்டு இவர் ஒரு மனநோயாளி என்று போடேக்குள்ள அவருக்கு அது சரியா கஷ்டமா இருக்கும். அவங்கள வீட்டுல இருக்கிற எல்லாரும் யோசிப்பினம். அதே நேரத்துல வந்து இப்ப இவர் கடைகளுக்கு போனா ஆக்கள் பயப்படுவினம், சாப்பாட்டு கடைகளுக்குள்ள போனா பயப்படுவினம், உடுப்பு கடைகளுக்குள்ள போனா பயப்படுவினம். இப்ப இவருக்கு வெஹிக்கிள் டிரைவிங் பண்ணலாமா இல்லையா, அப்ப ரோட்ல போறவன் எல்லாம் பயந்து ஓடுவான் இவரை கண்டுட்டு. நீங்க பயப்பட தேவையில்லை. இதோட எபிசோடிக் மேனியா மாதிரி தான் நினைக்கிறேன். சின்ன ஒரு மேனியாக் எபிசோட் மாதிரி ஒன்று வந்திருக்கு போறதுக்கு. யாராவது ஃபேமிலி அல்லது ரிலேட்டிவ் அல்லது நல்ல இவருடைய அக்கறை உள்ளாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இவருக்கு தெரியாம மெல்லமா கூட்டி கொண்டு போய் இப்ப இவரை அந்த வீடியோ பார்த்துட்டு அலர்ட் ஆயிடுவார் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்கள் ஓட வலிக்கிட்டு தேடி பிடிக்கிற சரியான கஷ்டம். சோ இவரை கூட்டி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றில் இவரை சொல்லாம ஒரு டாக்டரோட விஷயத்தை விளங்கப்படுத்தி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இவரை டாக்டர் சொல்லுவார்கள். டிரெக்ட் ஒப்சர்வேஷன் தெரப்பி என்று சொல்லி டாக்டர் சொல்லுவார்கள். அதாவது டாக்டரை மெயின்டைன் பண்ணியானா நல்லா. அதாவது இவருக்கு ஒரு டாட் கொண்டு போட்டா டிரெக்ட் ஒப்சர்வேஷன் தெரப்பி என்றால் நேர இவரை பார்த்து கண்காணிச்சு டெய்லி இவர் 8 மத்தியாவது கொடுக்கா 6 மத்தியாவது கொடுக்கா டாக்டர்ஸ் தார மாதிரி லித்தியமையும் அதமிதையும் ட்ரக்கள் எடுக்கிறாராண்டு கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இது வந்து சமூகத்துல பெரிய பிரச்சனையா போயிடும். இப்ப இந்த மனநோயாளிகள் வந்து சமூகத்துக்கு போயிக்கல. இப்ப இவர் தானே சொன்னவர் போட்டை போட்டு கொண்டுறாப்பா டாக்டர் ஓமடாப்பா நாங்கள் டாக்டர் தான், உனக்கு பரவாயில்ல, என்ன நீ உனக்கு டாக்டர் விளங்குது என்றால் யூ ஹேவ் அ குட் இன்சைட். சரிதானே, உனக்கு வந்து நீ ஒரு மனநோயாளி என்றதும் உனக்கு விளங்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து இப்ப நாங்க டாக்டர்ன்றது விளங்குறேல. சோ அப்படியான ஆக்களுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கும்.
நினைக்கிறேன் இவருக்கு அது விளங்குமா நினைக்கிறேன். இவருக்கு வந்து மெட்டாக்கள் ஐடென்டிஃபை பண்ணி பேர் எல்லாம் சொல்லுவார் நினைக்கிறேன். போய் கதைச்சு பாருங்க, வர பக்கத்துல இருந்தா என்ன தெரியுதாண்டு கேட்டு பாருங்க. இப்ப உண்மையாவே சீரியஸான எபிசோட்ல இருக்கிறார்களுக்கு உங்களை சிவர் மன்முருகன் எல்லாமே தான் தெரியும். இவர்கிட்ட போய் மச்சான் என்ன தெரியுதாண்டா, ஓமடாப்பா தெரியும்டாப்பா, உங்களோட பேரை சுந்தரம் என்று சொன்னால் ஹிஸ் ஹேவிங் அ குட் இன்சைட். எபிசோட்ல தான் இருக்கிறார். ஒருக்கா நோமலாவார், ஒருக்கா கூடுவார். ஸோ ஆளும் கூடினா பிரச்சனை இல்லை, இவரை ஒருக்கா கொண்டே காட்டுங்க உண்டு. ரெண்டாவது வந்து என்னதான் இருந்தாலும் இவற்ற கருத்துக்களை பார்க்கல கொஞ்சம் குட் இன்சைட் மாதிரி இருக்கிறாருண்டா சாவச்சேரி மக்களுக்கு நான் எதுவுமே செய்யலையாமண்டு. சாவச்சேரி மக்களுக்கு இந்த வந்த 2 வருட என்னுடைய இந்த டிசிபி ஃபண்ட் அல்லது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில யாழ்ப்பாணத்திலேயே ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு அதிகூடியதாக கொடுத்தது 33 லட்சம். போன வருஷம் நான் இந்த வருஷம் 80 லட்சம் கொடுக்க வலிக்கிட்டு சாவச்சேரிக்கு, அதை அப்படி கொடுக்கிறான்ட்டாங்க. அதுக்கு பிறகு நான் எல்லா மீனவர் சமூகங்களுக்கும் அதை பிரிச்சு கொடுத்து போட்டு யாழ்ப்பாண சாவச்சேரிக்கு 16 லட்சம் கொடுத்துருக்கிறேன். 4 ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு 4 லட்சம் ரூபாய் படி. சோ ஐயா புண்ணியவான், நீங்கள் உங்களுக்கு அதில் விளங்குறது சான்ஸ் இல்லை தானே, பாவம் உண்டு. அதை விட ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோடு சாவச்சேரியில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பார்ப்பேன். அது என் வீடு, என் இதயம், அங்கே இருக்கிற சனத்துக்கு என்ன பேரு தெரியும். சரிதானே? நாங்கள் உங்களை மாதிரி நினைச்சு பேர் மஜா உன்ன மாதிரியான ஆக்கள் தான் எம்பி ஆகினால் என்ன நடக்குமாண்டு. சரிதானே? நாங்கள் ரியாலிட்டியா ஜோக்கா இருக்கக்கூடிய ஆக்கள். சரி, அந்த விஷயத்த விடுவோம். கொஞ்சம் உனக்கு கவலையா இருக்குமான்னு நினைக்கிறேன். யாராவது இந்த வீடியோ பார்த்தா நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் பண்ணினால் தண்ணி குடி, பழங்கள் வேண்டி சாப்பிடு, ரிலாக்ஸ் ஆயிரு, கடற்கரை பக்கம் போய் கடலை பார்த்து கொண்டுரு. ஆனா மிச்சத்தையும் கேள். அதே பிறகு கேட்டிருக்கு 6-7 ஃபைலை வச்சு கொண்டு இங்கேயும் வேற அந்த ஃபைல்ல இது வரைக்கும் மின்னத்தை சாதிச்சவர் ஒன்றும் சாதிக்கலையாண்டு 5 ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஊழல் நடந்தாண்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது செய்ய வேண்டியது வந்து அரசாங்கம், நான் இல்லை, நான் அரசாங்கம் இல்லை. 2029 அப்போ நான் எப்படியும் பெரும்பாலும் அரசாங்கத்துல தான் இருப்பேன். அந்த டைம்ல நான் உனக்கு அந்த போலே அடிக்க சொல்லி அடிப்போம். கில்லி அடிக்கிறேன்னு வாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் போலே அடிக்கிறேன்றது உண்ட போலேல் பத்திரம் அந்த நேரத்தில் சொல்லி அடிப்போம். அது வரைக்கும் என்ன அவசரப்படுறாய், கொஞ்சம் 2029 ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு ராசா. அதோட இந்த சுகாதாரத்துறையிலையும் சரி மற்ற துறையிலையும் சரி எத்தனையோ விஷயங்கள் வெளியால சொல்லிடாத விடயங்கள் சமூகத்துக்கு நான் செஞ்சிருக்கிறேன். உனக்கு அது தேவையில்லை, உனக்கு உதல் விளங்காது. பாவம் உண்ட இன்சைட்டில் சரியான பூவாதானே 7 மண்டால் இந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோக்கள்ல நான் என்ன செஞ்சேனானுங்கிற விடயங்களை இந்த யூடியூப்ல டீட்டெயிலா போட்டிருக்கேன் ராசா. அதுல ஒருக்கா என் செல்லாம் உனக்கு ஃப்ரீயான டைம்ல அதுல ஒருக்கா. சரிதானே? சரி, அதை விட வேற என்ன கேட்டிருக்காய்? சாவச்சேரி மக்களுக்கு என்ன செஞ்ச நீ? ஃபைல்ல என்ன இடாக்குது? நீ ஒரு டாக்டரா போட்ட போட்டு ஓம் டாக்டர் தான், மிச்சத்தை கேட்போம்பா. யாழ்ப்பாணத்துல உள்ள மக்கள் வந்து படித்தவங்க புத்துஜீவிகள். அது ஒரு சாம்ராஜ்யம், அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உண்டு. உனக்கு விளங்குது யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க புத்திஜீவியல் தான், சந்தோஷம். உனக்கு விளங்குது அங்க படிச்சவங்க, யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க படிச்சவங்க நீயே சொல்ற, சந்தோஷம். உனக்கு மட்டக்களப்பக்காரன் போட்டு மொத்த போறானு எங்கேயாவது அம்பிட்டியண்டா என்ன யாழ்ப்பாணத்தை பற்றி இப்படி கதைக்கிறாய்? நீ மட்டக்களப்பில் இருக்கிறவங்க எல்லாம் மொக்கண்டு தானே உண்ட கதை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிதானே? உன்னுடைய கதையை தான் நான் இதுல போட்டிருக்கேன். அதுல முழு வீடியோவை தான் போட்டிருக்கேன். நான் யாழ்ப்பாணத்துல இருக்கவன் படிச்சவன், அங்க இருக்கிறவன் சாம்ராஜ்யம். எஸ், யாழ்ப்பாணம் ஒரு சாம்ராஜ்யம், படிச்ச மக்களுடைய ஒரு பிரதேசம் யாழ்ப்பாணம். அது கனகாலத்துக்கு முன்னமே சொல்லிட்டேனேடாப்பா, அதுக்கு நீ ஏண்டாப்பா குத்தி முறிகிற? வடக்கு மானமே அப்படித்தான், கிழக்கு மானம் கேவலம் நீ சொல்லாம சொல்ற, அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. உலக கிழக்கு மானத்துல இருக்கிறவங்க வாயில ஊத்த போறான், அதுக்கு நான் பொறுப்பில்லை. வெங்காயம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் பொறுப்பில்லை. நாசம் கட்டி கொண்டிருக்கிறாய் நீ. ஆகவே அர்ஜுனா எங்கட புள்ள, அவனை காப்பாத்த பண்ணாங்க எப்படியாவது. அவனுக்கு பைத்தியம் முத்துனதால நீங்க உடனடியாக அவனை கிட்ட போகாதவங்க. பைத்தியம் முத்துன மடியால் கிட்ட போக முடியாது நினைக்கிறேன் நான். பாஞ்சு கடிப்பான் நீ. என்னடா இப்ப 24 மணி நேரமும் கொரில்லா மாதிரி பல்லு தான் காட்டி கொண்டிருக்கிறான். ஆகவே வலியாளியாவை வீசி ஆளை பிடிச்சி நாய் அடைச்சு கொண்டு வர்ற வேன்லையாவது கொண்டு வந்து தாங்குவோம் என்கிட்ட. அவன் பைத்தியத்தை தெளிய வச்சு நான் அவனை அனுப்பி விடுறேன். என்னடா அவன் எங்கட புள்ள, அவன் வாழ வேணும், அவனுக்கு வயசு இருக்கு, நல்ல அரசியல் பக்குவத்தை கொண்டு வரணும். அப்படியான ஒரு மெண்டல் பரதேசி. நீங்க சொன்ன கேட்டது இங்க அம்படிங்கடா கடிப்போம், கடிச்சு அம்பிடாமையா போற வெங்காயம் அம்பிட்டா. என்ன கவலைன்னா இந்த மீடியாவில வந்துருந்து இப்படி குளர்றாங்க, பைத்தியம் விசரன் அப்படின்னா குளர்றாங்க. நேர ஹானைகள்ல அந்த வால் எடுத்து அப்படி பின்னால வளைச்சு 2 பெட்டோக்கு முடியல, சரிதானே, 2 பின்பக்க தசைகளுக்கு முடியல, இப்படி போய் முன்னால வந்து நிற்கும் வாய்க்குள்ள வால். டாக்டர் நாங்க இப்படி கதைச்சிட்டேன் மீடியாவில, சாரி டாக்டர்,
சும்மா தெரியாத எல்லாம் பொலிட்டிக்ஸ் தானே என்று வந்து வாழை இப்படி பின்பக்கத்தால சுருட்டி கொண்டு வந்து பின்னுக்கு வச்சு கொண்டு நிற்பினோம். அப்ப பாக்கதான் கவலையா இருக்கு. அப்படியே வெங்காயம் விலை வீசி பிடிப்போம். ஓம் பாங்கோ சந்தோஷம். நாங்க அப்படித்தான் வளமையா பிடிக்கிறோம். நாங்கள் சந்தோஷம். என்ன ஒன்றை சொல்லிவிட்டான் பாவி, அவனங்கட பிள்ளை என்று போடான் குரங்கு எல்லாம் ஒழுங்கான ஆளுக்கு பிறந்தாண்டா. அது அப்பா பற்றியும் கதைக்கிறேன், அதையும் இதுல நான் போடுறேன். என்னடால் மட்டக்களப்பு மக்களுக்கு மட்டுமில்ல தமிழ் மக்களுக்கும் தெரிய வேணும் இந்த ஒட்டுக்குழுக்கள் இப்படி கேவலம் உண்டு. சரிதானே? மட்டக்களப்பு மக்களுக்கு மட்டுமில்ல தமிழ் மக்களுக்கும் தெரியணும் இந்த ஒட்டுக்குழுக்கள் எப்படி கேவலம். எங்கண்ட அப்பா போலீஸ்ல வேலை செய்வார், சம்பளத்துல தான் வேலை ஏண்டா நாங்க சாப்பிடத்தானே வேணும். சரிதானே? ஆகவே போலீஸ்ல இருந்து இல்லங்க தமிழ்ல காவல்துறையில இருந்து செத்தவன் எல்லாரையும் நீங்க சொல்ல வாரீங்க சம்பளத்துக்கு வேலை செய்தவன் உண்டு, அப்படித்தானே? சரிதானே? அந்த கதையை இவர் கதைக்கிறார், வாங்கோ இருக்கா கேட்போம். அவன் அப்பன் விடுதலை புலிகள்கிட்ட தேசிய தலைவர்கள்ட்ட சம்பளத்துக்கு வேலை செய்த பிழைப்பு நடத்தின ஒரு பரதேசி. கார் வேண்டி தாங்கோ, எனக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி கெஞ்சி மண்டாடி ஒப்பாரி வச்சு அந்த புலம்பெயர் தேசத்துல அந்த மக்கள் கஷ்டப்பட்டு உனக்கு காசு அனுப்பினால் உனக்கு வந்த கதையும் உயர் மன்றம் பாராளுமன்றம் அங்கே கூட உனக்கு நடந்து கொள்ள தெரியாது. யாரோட நீ நல்ல பரதேசி, நீ என்ன பற்றி கதைக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அது மட்டும் இல்ல, யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, அதே மாதிரி கல்முனை வைத்தியசாலை பணிப்பாளர் சுகுணன், இவங்க 2 பேரையும் பற்றி நீ கழுவி கொண்டிருக்கிறிய. இவங்க 2 பேர்ட்ட தகுதி தெரியுமா உனக்கு? முதல் அவங்க 2 பேர்ட்ட கால் தூசுக்கு பெறுமதி இல்லாத ஒரு பரதேசி. ஆகவே தயவு செய்து எப்படியாவது நாய் பிடிக்கிற வேன்லையாவது கொண்டு வந்து சேருங்க, என்னோட சேர்த்து விடுங்க, நானும் என்ன சுகப்படுத்தி தர்றேன். இன்றைக்கு யுத்த காலகட்டத்தில் வந்து எங்களோட தமிழ் மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்ச ராஜபக்ச கூட்டம், மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபயா, நாமல் ராஜபக்ச கூட்டத்தை இன்றைக்கு கடவுள் தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறான். சரி, இவனுக்கு மண்டபடுத்து, நான் அதான் இருக்கிறேன் சொன்னான், இவனுக்கு மண்டபடுதா போச்சு சொல்லி. ஆகவே நான் சொன்ன மாதிரி செய்து விடுங்க, கொண்டு வந்து தந்துடுங்க, நான் குணப்படுத்தி தர்றேன். வார்த்தைகள் எல்லாம் படபடகுது, டென்ஷன் ஆயிருங்க. ஹீரோஸ் தலைவர் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் படபடத்து வந்து டென்ஷன் ஆகுது. சரிதானே? நீங்கள் 1-2 பேர்ட்ட பேரை சொன்னீங்க தானே ஐயா. நான் வந்து ஆர்டிய பேரையும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் அதாவது வந்து நீங்க சொன்ன பேர்களே நல்ல உதாரணம். நீங்க யார் என்பதை காட்டுவதற்கும் உங்களோட நாங்கள் அதை பற்றி கலைக்க விரும்பல. நீங்க சொன்ன பேர்களே நல்ல உதாரணம், பெயர்கள் நல்ல உதாரணம். சரி, அவ்வளவுதான். அதை விட விஷயத்துக்கு வருவோம். என்னென்றால் வேற என்ன காய்ச்சிருக்கிறீங்க, நாமல் ராஜபக்சவனுடைய என்னுடைய தந்தை மாறி என்று சொன்னவரா என்று சொல்லி. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பாவம், தமிழும் தெரியாது, சிங்களமும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் இப்ப நான் ஒரு நாளுமே மாக்கியவெல்லி செட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் டாக். சரிதானே? அது உங்களுக்கு ஆங்கிலத்தை விளங்கும் போது தெரியாது. 1441 இருந்து 1400 வரைக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, அதாவது வந்து த பிரின்ஸ் என்ற புத்தகத்தை எழுதின ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளன் சொல்லியிருக்கிறார், இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்து டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் டாக். அதாவது வந்து நாய்களோட கொண்டு போய் அரசியல்ல உங்களோட ஒப்பிடாதீங்க. ஆகவே நான் ஐயா, நீங்க 4 காலில் இருக்கிறபடியா உங்களோட நான் ஒப்பிடுறதுக்கு தயாராக இல்லை. நான் எந்த இடத்துலையும் சொல்லல நாமல் ராஜபக்ச தந்தை மாதிரி, மஹிந்த ராஜபக்ச தந்தை மாதிரி என்று. நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. எனக்கு எல்லாரோடையும் கதைக்க வேணும், கதைக்க முடியும். சரிதானே? இப்ப நாமல் ராஜபக்சவோ, மஹிந்த ராஜபக்சவோ, ரணிலோ, அல்லது வந்து சந்திரிகாவோ, மைத்ரிபால சிறிசேனவோ யாராவது எங்களோட வந்து கதை கேட்கல, ஒரு கேட்டசியா நாங்களும் போய் கதைக்க வேணும். உங்களுக்கு அந்த கேட்டசி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. பாடசாலைகளுக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க, கேம்பஸ்களுக்கு நீங்க போனீங்களோ எங்களுக்கு தெரியாது. கேம்பஸ் இடக்கிட்ட போய் பாருங்க. வெளியில நின்று கொண்டு கேம்பஸ் அடியில உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கேம்பஸ் ஏதாவது கிழக்குமான பல்கலைக்கழகம் இருந்தா அந்த மதில்ல போய் கொஞ்ச நேரம் சாஞ்சு கொண்டிருங்கோ. மேபி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு வைப்ரேஷன் உண்டு யூனிவர்சிட்டியில இருந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவை தரக்கூடியதா இருக்கும். ஆகவே ஐயா, நீங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து கேம்பஸ் பக்கம் போங்கோ. சும்மா இடக்கடை பள்ளிக்கூட பக்கம் பிள்ளைகளை கொண்டேயாவது முடிஞ்சா பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைகளை கொண்டே விடுங்கோ. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்துல பள்ளிக்கூடத்தை இடக்கடை போங்க. பேன பென்சில்கள் ஏதாவது ஏரியாவில் இருந்தா அதுகளை தொட்டு பாருங்கோ. அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஏதாவது அறிவுகள் இருந்தா சில நேரங்கள்ல அது பாவிக்கப்படலாம். சரிதானே? நல்ல விஷயம் உங்களுடைய கதை. இந்த கதை உங்களுடைய டாக் நல்ல டாக், சந்தோஷம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால்
எங்க இருந்தாலும் பிடிச்சு கொண்டு வந்தா என்னுடைய அட்ரஸ் வந்து 80 KK ஸ்டோர் மல்லாகம் யாழ்ப்பாணத்துல வாங்கோ. 6ல இருந்து ஹைப்பன் கிரீன் கிராஸ்ல ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, ஃபேமஸான வீடியோ. அதையும் ஒரு பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வாங்கோ கதைப்போம். சரிதானே? உங்களை மாதிரி வெங்காயங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்க கூடாது. ஆனா எந்த யூடியூப்ல ஒரு பெடிகளுக்கு கொஞ்சம் ஃபன் இருக்க தானே வேணும். ஸோ அதுகளை நானே எடுத்து போட்டிருக்கேன். ஏனென்றால் உங்களை மாதிரியான கேஸுகளையும் நாங்க மேனேஜ் பண்றோம் அரசியல்ல. ஸோ அரசியல்ல இருக்கிறது எப்படி கஷ்டம்ன்றத நான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இந்த வெங்காயங்களை போட்டு காட்டிதான் அரசியல் ஒரு படிச்சு போட்டு ஒரு டாக்டர் ஆகி ஒரு அட்மின் ஆகி இருந்து போட்டு வந்து இந்த அரசியல் நிக்கல வெங்காயங்கள் எல்லாம் உங்களை மனநோயாளி என்று சொல்லும். நாங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணின பேஷண்டே எங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லும். ஏனென்றால் இது அரசியல். அந்த நேரத்துல அரசியலை நின்று கொண்டு ரைட் ஓகே சந்தோஷம் நெல்லம் இப்படித்தான் கதைக்க வேண்டி இருக்கு. விளங்கிச்சா உங்களுக்கு? சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஐயா, உங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்குமா நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கல சாப்பிடுங்கோ, தண்ணி குடியுங்கோ, மருந்துகளை டைமுக்கு போடுங்கோ. நன்றி, வணக்கம். சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறாவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே எல் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி
எல் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன். அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய்